நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச 100 பத்திர காத்தர மச்சான், 1000 பத்திர கோத்தர மச்சான், கல்லே திர்ற மல்லே திர்ற எதுக்கு வந்து சூட திர்ற, ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் போங்க, ஃபேமிலி படம் சூப்பரான படம், ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் போங்க. சூப்பர்ரா தம்பி, சூப்பர். அதை கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை வேற யாருன்னா பேசிட்ட பிறகு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சார் கிட்ட கொடுத்துருங்க சார். இது வேற குழந்தைய பற்றி கையில் வச்சுருக்கிற மாதிரி. சரி, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. கானாவினோ கீழே வைக்கணுமா? அதை ஒன்றும் இல்லை, கையில் வச்சு நானே பேசிட்டுமா? அதை தானங்க சொன்னேன். கமான். எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், டெக்னீஷியன் அனைவருக்கும், ப்ளஸ் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜிவி அண்ணா, எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில், அப்படி பழகாத, எப்போ நான் ரெக்கார்டிங் தேட்டர் வந்தாலும் கூட பிறந்த தம்பியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ தான் அவர் பழகுவார். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா சூடோட சூடு ஒன்று கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்து ஹாப்பிராஜ் டீமுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷலி ஜஸ்டின் பிரபாகரன் சார், 2 இசையமைப்பாளர்கள். ஏன்னா ரெண்டு சிங்கத்தை கூட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு அங்கே எப்படின்னா நல்ல பேரோடு எலிமினேஷன் ஆகாத இருக்கலான்னு பார்த்தா, இந்த டீம் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காகவே 30 நாளில் எலிமினேஷன் ஆகணும்னு நினச்சிருக்காங்க போல். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை அப்படி தான் நினச்சிருக்காங்கண்ணே. வந்தவொடனே சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நான் எப்போ நீங்கள் பாடணுன்னு நினச்சேன், 30 நாளில் வருவீங்கன்னு பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டு சேதனை கிட்ட திட்டலாம் வாங்கி அவர் எதிர்க்க சொல்லலான்னு பார்த்தா அவர் கிளம்பிட்டார். மரியா சார் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் ஜெயவர்தன் சார், ஜெயகாந்தன் சார், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்தி ரொம்ப நன்றி கீர்த்தி. கவின் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இங்கே வருகை தந்த எல்லாருக்கும் நன்றி. பாட்டு வந்து இந்த பாட்டு எப்படி வந்ததுன்னா, பாட்டு லிரிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வாயை சேர்க்கறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாட்டு ஒர்க் பண்ணோம். என்னங்க சார் ஜஸ்டின் சார்? ஏன்னா ஆல்ரெடி லிரிக் பண்ணியாச்சுன்னா, லிரிக் ஷூட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி வாயை அசைச்சிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து அது அவ்வளோ தூரம் போவானான்றாரு, திட்டுறாரு, அடிக்கிறாரு வேறு என்ன ரெக்கார்டிங்க. இல்லை வினோத், இது இப்படி பண்ணிக்கா, நீங்கள் என்னென்ன வாயை அசைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாரி நான் பாடல்கள் எழுதினேன். நிறைய ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டில் ஒரு உக்லைன் தான் இருக்கும். இந்த பாட்டில் வந்து எல்லாமே உக்லைனாக இருக்குது. 100 பத்திர காத்தர மச்சான், 1000 பத்திர கோத்தர மச்சான், கல்லே திர்ற மல்லே திர்ற எதுக்கு வந்து சூட திர்ற, அக்கட துக்கட லக்கட மச்சி லடிக்கி ஆத்மே கையில் போச்சு, கே ஒன்னா தும்கோ உன் கழுத்தை போச்சுன்னு அமுக்கோ அப்படின்னு ஒரு வரும். மை பேபி இது வந்து ஹீரோயின் வந்து ஹிந்தி அப்படின்றதுனால மை பேபி கே போல்தா, யா மாமியா ஊ ஆத்தா, தூங்கி அந்த ஃபோன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியணும் அப்படி வருஷம். ஆனால் குச்சி ஓத்தாக்கெல்லாம் அதுலேயே இருந்தது சார். அதை ஜஸ்ட் நான் வந்து அதை இன்னும் இதை மாற்றிலாமான்னு கேட்டார். வானா சார், அது வந்து அதில் கை வைக்காதீங்க, அது அழகாக ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்குது, அப்படியே விட்டுருங்கண்ணா. நல்லா ஹிட் ஆச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய தம்பி மணி வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நான் இந்த பாட்டு ஒய்ஃபுக்கிட்டே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு நான் பாடணும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி டீமும் கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினச்சிருக்கீங்க. மரியா ரொம்ப நன்றி மரியா. இவருக்கு வந்து நிறைய பாட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். விஜய் டிவியில் சரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூப்பா. உன்னுடைய உக்லைன் வந்து உன்னுடைய இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உன்னுடைய ஸ்டெப் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். மூச்சு வாங்குதாப்பா அவர் பேசினது. எனக்கு வந்து கடகடன்னு பேசிட்டாரே, நம்ம என்ன பேசுறது இல்லை. நீ சொல்லுமா, என்ன வேணா சொல்லு. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுல போய் அதிர்ச்சி ஆயிட்டான். அதிர்ச்சியாய் ஸ்லோ மோஷன் ஆயிட்டார். அந்த அளவுக்கு அண்ணே நீங்களே அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்கண்ணே. இது தெளியிருக்குன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அதிர்ச்சியில். சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் அப்பா தான் கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஷ் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் எல்லைக்கில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தவொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஷ் அண்ணா சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னார்.
அதுலேருந்து இப்போ தொடங்கி மரியன் அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு அப்படி அப்படி எல்லாமேனா? எனக்கு கூட பிறக்காத அண்ணன் ஒரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியுமே அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ் இதே துடிக்கிறது எனக்கு கேக்குது. அண்ணா என்ன மறந்துட போறானே படக்கு படக்குன்னு வெளியே வந்துட்டு போதுமா, மறந்துட போறாருப்பா. அதுதான் நான் தள்ளி நிக்கிறேன். கீழே விழுந்தாலும் விழுந்துரும் போல. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினைச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல எங்க நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினைச்சிருந்தேன். ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்தாங்க. ரொம்ப துணுன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு விஷயமும் ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட இங்கே உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்கு ரொம்ப ஃபேன் நானா. அவங்க எல்லா பாட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். என்னது ஃபேன்? ஓகே. ரொம்ப ஃபேன் தான். உங்கள் எல்லா படமும் பார்த்துருக்கேன். நான் நினச்சேன் ஜிவி அண்ணா இருக்காது எப்படி பேசுறது, நம்ம ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகிறோமே கையில் நடந்தது எனக்கு. ஆனால் அவர் என்ன சொன்ன, நான் எதுவுமே நான் பேசலை. அவரை கூப்பிட்டு எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கு, உங்கள் வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போயிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. ஃபேமிலி படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. சூப்பர்ரா தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா, எங்க மிரட்டுறீங்களா? இப்படி மிரட்டுனா எப்படி? வாங்கன்னா வந்துட்டு போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இன்ன வரைக்கும் நல்லா பேசினா கடைசியில எங்களை இப்ப நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர் அப்படியே மாத்திக்க வேண்டிய. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள், நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல கைத்தட்டல் கொடுத்துங்க ரசூலுக்கு. தேங்க்யூமா. எஸ் மதுரை முத்தண்ணன் சொல்லுங்க. எத்தனை படங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முழுக்க இவ்வளவு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கு. டைட்டில் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அது ஹேப்பி ராஜ். ஹேப்பி ராஜுக்கு மட்டும் இல்லை, படம் வர்ற கேபி வேலுவாக இருக்கட்டும், கேபி லட்சுமியாக இருக்கட்டும், கேபி ஹேமலதாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹாப்பியாக இருக்கும். அதான் முக்கியம். நான் இங்கே இருக்கிற முகங்களும் சரி, பேருமே சரி பாருங்க. ஜிபி பிரகாசம் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம். ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டாங்க. நான் எப்படி அதுக்கடுத்து எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் மனப்பாடமா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருப்பான் போல. பூரா நான் இங்க எல்லாரும் பேரும் மிஸ் பண்ணாம சொல்லிட்டானே அப்படின்னு. அதே போல மரியா இளஞ்சலி, மரியாண்டாலே தூய்மை அன்புன்னு அர்த்தம். இப்படி தொடங்கின எல்லாமே பாசிட்டிவ். நாங்க முதல் நாள் ஷூட்டிங்ல வந்தப்பயே என்ன பண்றாங்க, என்னமோ பண்றாங்களே, ஃபைனலத்தான் தெரிச்சு என்னமா பண்றாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்க கை தட்டலைன்னா நான் எங்க இதுக்கு மேலெல்லாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளவு விரக்தியா உட்கார வேணாம். உண்மையிலே அவ்வளவு உண்மையிலேயே சொல்றேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குற மட்டும் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்து எல்லாமே ஃபஸ்ட். நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷனாக இருக்கேன், ஒரு விரக்தியாக இருக்கும், ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்வார். அங்கேருந்து தொடங்கும், அப்படியே தொடங்குவோம். ரொம்ப ஒரு ஊமை வெளிகளில் ஒரு கிளவி வருவாங்க, அது கடைசி வரைக்கும் எது எதுக்குன்னு தெரியாது. சந்திரமுகியில் ஒரு பாம்பு வரும், அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்தில் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். எல்லாமே இங்கே தொடங்கின பேசுலேருந்து. அதே போல மரியன் சார் வந்து முதல் நாள் கேரவனில் லான்ச்சிங் அன்னைக்கே என்கிட்ட 1/2 மணி நேரம் சூப்பர், உங்கள் காமெடியெல்லாம் பிரமாதம், நீங்கள் ராமர் தானே அப்படின்னாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் கவின் பிரதர், எனக்கு உண்மையிலே அவங்க நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தான். இந்த முகங்களை புறம் பாருங்கள், இந்த பாசிட்டிவிட்டி தான் தேட்டரில் இருக்க போது. நாங்கள் எல்லாரும் இந்த டீமில் பார்த்தது பூரா என்னென்னா, அத்தனை ஏடி இருந்தது இந்த படத்தில் தான். 3 நாளைக்கு ஏடியோட ஃபேமிலி வந்தாலே எங்களுக்கு போதும் தேட்டரில். அந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமு. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே 3 விஷயந்தான். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயந்தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. இந்த கைதட்டு நாங்கள் கோப்படுன்றக்காக தட்டியிருக்கீங்க. இது உண்மையான விஷயம். நாங்கள் இருந்து பார்த்தது. அவ்வளோ அன்பாக ரொம்ப லவ்வபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் தலைப்பு தான்
எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பான். அவள் பேர் பிரியான்னு வச்சுருப்பான். இந்த 3 பேர் சிரிக்கிறதுக்காக இந்த நகைச்சுவை நான் மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, குபீர்ந்து. ஆனால் உண்மையிலே சொல்கிறது தான், நான் டப்பிங்கில் ரொம்ப சிரித்தது வந்து நானும் ஒரு 7-8 படங்கள் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் டப்பிங்கில் நான் ரொம்ப சிரித்தது ஹேப்பிராஜ் படத்தில் மட்டும்தான். அது அப்படியே அந்த அவுட்புட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும், ரொம்ப அழகு. அந்த ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணும்போது டப்பிங் எடுக்கிறவரே என்னுடைய ரசிகரை மாறிட்டார். அப்படி நானே என்னை பெருமையாக சொல்லிக்கிட்டா தான், வேறு யாரும் சொல்ல போகிறேன். அதனால் முழுக்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இப்போ இருக்கிற பெரியவங்கள்லேருந்து அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன். அது சினிமாவில் கொண்டு வர எண்ணியதற்காக மூல இயக்குனர், ப்ரொடியூசர் ஜிவி சார் எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அடுத்து வெற்றி விழாவில் இதே மாதிரி நான் ஒரு 6-7 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், அதை அங்கே வந்து சொல்கிறேன். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஓ மை காட், இதெல்லாம் அருமையான காமெடி. நானாவும் மனசுக்குள்ள இதுக்கு பயங்கரமாக எந்திரிச்சுட்டு கைதிட்டு போகிறான்னு நினச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மீதியை வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கிறோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.